வணக்கங்க. நான் வந்து இதை ரெண்டா பிரிக்க விரும்புறேங்க. முதல்ல வந்து நிர்வாக ரீதியான சில பிரச்சனைகள் அல்லது கோளாறுகள் எங்க இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கணும். அதுக்கப்புறம் அரசியல் கட்சிகள் உருவாங்க. நிர்வாக ரீதியான சிக்கல்கள் சொல்லும் பொழுது நான் வந்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற சிக்கல்களை பேச விரும்புறேன். நீங்க தேர்தல் ஆணையத்திற்கு பிரதானமான 2 பணிகள் இருக்கதா நான் பார்க்கிறேன். ஒண்ணு, ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் நடத்தி கொடுப்பது, ஒரு பொது தேர்தல் நடக்கும் பொழுது நாடாளுமன்ற தேர்தல் நடத்தி கொடுப்பது. அடுத்ததாக உங்களுக்கு எலக்டோரல் ரோல், அந்த வாக்காளர் பட்டியலை வந்து மிகச்சரியாக பராமரிப்பது, வைத்திருப்பது. நீங்க பல நேரம் பார்த்திருக்கலாம். நமக்கு வந்து தேர்தல் நேரத்துல எலெக்ஷன் கமிஷன் ரொம்ப பிஸி ஆயிடும். இப்ப தமிழ்நாட்டை 5 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்குதா, அந்த தேர்தல் போது ரொம்ப பிஸி ஆயிடுறாங்க, அதற்கான பணிகளை செய்யறாங்க, அதெல்லாம் பார்க்கிறோம். அதடுத்து நாடாளுமன்ற தேர்தல் 5 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது, அதற்காக வேலை செய்கிறார்கள். அது இல்லாமல் இடைத்தேர்தலுக்காக பணி செய்கிறார்கள். அதை விடுத்துட்டு மற்ற நேரங்கள்ல தேர்தல் ஆணையம் தொடர் பணியாக, நான் சொல்றது வருஷத்துல 2 தடவை சிறப்பு முகாம்கள் போடுவோம். அந்த முகாம்கள் போது நீங்க போய் உங்களுடைய வாக்காளர் நீங்க வந்து சேர்த்துக்கலாம், நீக்கிக்கலாம், அப்படி உங்களுடைய முகவரி மாற்றம் செஞ்சதுன்னா நீங்க மாத்திக்கலாம். அப்படிங்கிறத தாண்டி இட் ஹாஸ் டு பி அ டெய்லி ப்ராசஸ். நான் வந்து திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மாற ரொம்ப ஈஸியாவும் இருக்கணும். நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் சென்னை போன்ற ஊர்ல இருக்கேன், சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு நான் இடம் பெயர்றேன்னா என்னுடைய மைண்ட்ல என்ன உதிக்கணும்னா, நான் வந்து வீடு மாத்தும் பொழுது நான் சேர்த்து இதை மாத்தணும். அதுக்கு ஆன்லைன்ல அந்த ப்ராசஸ் சிம்பிளா இருக்கணும். சிம்பிளா தான் இருக்கு. பட் ஆனா அதே நேரத்துல அது மாறிடுச்சு, அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் கழித்து தான் மாறும், உடனடியாக அது மாறாது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கிறது. இன்னைக்கும் வந்து நீங்க நகர்ப்புறங்கள்ல மேற்குறிப்பா நீங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வாக்களிக்கும் சதவீதம் ஒரு 75% வச்சுக்கலாமே. நீங்க நகரங்கள் தென் சென்னையோட, வட சென்னையுடைய, ஸ்ரீபெரும்புதூருடைய, காஞ்சிபுரத்துடைய நீங்க அந்த இது பாத்தீங்கன்னா மிக குறைவாகத்தான் இருக்கும். மேற்குறிப்பா நம்ம ஒவ்வொரு வருஷம் வட தென் சென்னையில கம்மியா தான் இருக்கு. ஏன் கம்மியா இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு சிக்கல் நான் இன்னைக்கு சொல்றேன். இப்போ நான் வந்து அம்பத்தூர் பகுதியில் இருக்கேன். என்னோட கீழ் வீட்டுல இருக்கவர் வந்து இறந்து போய் 10 வருடங்கள் ஆகிவிட்டது. 10 வருடங்களாக அவரோட பேர் நீக்கப்படவே இல்லை. நான் ஒவ்வொரு வாட்டியும் இந்த பூத் லெவல் ஆபீஸ் வரும்போது, ஐயா அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க பேரை நீக்குங்கன்னு சொல்லி இந்த முறை நீக்கிட்டாங்க. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, அவருடைய அம்மா உயிரோட இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி இறந்து போனாங்க. இப்ப அவங்களோட பேர் இருக்கு அந்த பட்டியல்ல. அவங்களோட பேர் எப்ப நீக்குவாங்க தெரியல. இதுல சிக்கல் அவங்கள்ட்ட கேட்கும்போது, இந்த பூத் லெவல் ஆபீசர்ஸ் சிக்கல் கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு நீங்க சில நேரங்கள் அது ஆசிரியர்களாக இருப்பார்கள், சில நேரங்கள் வந்து வேறு சில பணியாளர்களாக இருப்பாங்க. அந்த பணியாளர்களுக்கு உரிய முறையான ஊதியம் கூட கொடுப்பது கிடையாது. நான் வந்து பூத் ஸ்லிப் கொடுக்கணும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் வீட்டுல இருந்தேன். அப்ப வந்து கேட்டேன், உங்களுக்கு சரியான அந்த 3000 பணம் எல்லாம் கொடுக்க சரியா கொடுக்குறாங்களா? எங்க சார் கொடுக்குறாங்க? அதெல்லாம் கொடுக்கறதே இல்லைங்க, வேலை மட்டும் நல்லா வாங்கிக்கிறாங்க. இதுல வந்து தேர்தல் ஆணையம் மிகப்பெரிய அளவுல வந்து கோட்டை விடுறாங்க. நீங்க ஒவ்வொரு பூத்லையும், இந்த பூத்ல எப்படி ஒரு கட்சிகளுக்கு பூத் கமிட்டியில ஆள் போட்டீங்களா, ஏஜென்ட் போட்டீங்களா கேட்கிற மாதிரி, ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு பூத் லெவல் ஆபீசர்ஸ் BLO ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பிஎல்ஓஸ்க்கு சரியாக அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து இந்த வேலையை நீங்க கரெக்டா செய்யணும் அப்படிங்கிற வேலையை எலெக்ஷன் கமிஷன் பல நேரங்கள் செய்யறதே இல்லை. ஒரு 2-3 தேர்தலுக்கு முன்னாடி நான் வந்து தேர்தல் ஆணையத்தை ஒர்க் பண்ணி நாங்க வந்து இந்த பிரச்சனைகள் நம்ம இருக்குது டேட்டா கிளியர் பண்ணி கொடுக்குறோம். இன்னும் சொல்ல போனா ஒரு சமயத்துல சில கான்ஸ்டிடியூன்சிஸ்க்கு தமிழ்ல வாக்காளர் பட்டியல் இருக்கிற மாதிரி ஆங்கிலத்திலும் அந்த பெயர்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. நீங்க அதை கொஞ்சம் கிளீன் பண்றது பெங்களூர்ல இருக்க ஒரு டீம் பேசும்போது இந்த கிளீன் பண்ணி எங்களால் கொடுக்க முடியுங்க, நாங்க கோடைகள்லாம் நீக்கி ரொம்ப கரெக்டான ஒரு டேட்டா கொடுக்க முடியும். நாங்க அதை குறித்து பேசுறோம். தேர்தல் ஆணையத்துல 234 தொகுதிகளில் இருக்கிற வாக்காளர் பட்டியலும் கிளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அப்பதான் ராஜேஷ் நக்கானி அவர்கள் இருந்தார். அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க பெருசா ஆர்வமே காட்டல. இந்த எலக்டோரல் இந்த ஓட்டர் லிஸ்ட வந்து கிளீன் அப் பண்ணி ஒரு பக்கவா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு பெரிய அளவில் அவங்க ஆர்வம் காட்டாம இருக்கிறாங்க. இது செய்யணும். நீங்க போய் விழிப்புணர்வு கொடுக்கலாம், நீங்க போய் மாணவர்கள்ட்ட பேசலாம், நீங்க பல இடங்கள்ல வந்து கூட்டம் போட்டு பேசுறது, நீங்க போஸ்டர் ஒட்டுறது, பதாதைகள் வைக்கிறதுங்கிறத தாண்டி நிர்வாக ரீதியாக நாம் இந்த பணியை சரியாக செய்தோம் அப்படிங்கிற இடத்திற்கு தேர்தல் ஆணையம் நகர வேண்டும். அது நகராம நம்ம மறுபடியும் நகரங்கள்ல இருக்கிறோம். இன்னொன்னு, பல நேரங்களில் பார்க்கும் நகரங்கள்ல இருக்கிறவங்க இது ஒரு சில நேரங்களில் விடுமுறை எடுத்துக்கிறாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் விடுமுறை. நீங்க இல்ல நான் சொந்த ஊருக்கு போறேன், எனக்கு வந்து இங்க வாக்கு மாத்திட்டு ஒரு குரூப் எப்படி கேட்டீங்கன்னா, நான் வந்து என்னோட சொந்த ஊருக்கு மாத்திட்டேன், அதனால நான் அங்க சொந்த ஊர்ல தான் வச்சிருக்கேன், நான் சென்னைக்கு மாத்துறதே கிடையாது, அதனால என்னோட லீவு பொறுத்து என்னோட ஆபீஸ் ஒர்க்கை பொறுத்து நான் போனாலும் போக மாட்டேன் இருப்பேன், அப்படி ஒரு குரூப் இருக்காங்க. மாத்தல் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பல நேரங்கள்ல போய் நாங்க இந்த ஸ்கூல்ல நடக்கிற கேம்ப்ஸ்ல ஃபார்ம் கொடுத்துட்டே இருக்காங்க, பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஆன்லைன்ல இருக்கு, அதுக்கு ப்ராசஸ் இருக்கு. பட் ஆன்லைன் ப்ராசஸும் சரி, நேரடி இருக்க ப்ராசஸ் சரி. அக்டோபர்ல ஒரு தடவை பண்ணுவாங்க, ஜனவரில ஒரு தடவை பண்ணுவாங்க, எலெக்ஷன் நடந்தா ஸ்பெஷல் ரோல் பண்ணுவாங்க. அந்த நேரத்துல மட்டும்தான் தேர்தல் ஆணையம் வேலை செய்யும் அப்படிங்கிற ஒரு சொல்லப்படாத விதி ஒன்று இருக்கிறது. அது மாற வேண்டும். அது ஒன்று. இது நிர்வாக ரீதியான தேர்தல் ஆணையம் குறித்து பேசுறேன். அரசியல் கட்சிகள் குறித்து பேசும் பொழுது கேட்டீங்கன்னா, இந்த சிக்கல்கள் இருக்கத்தான் செய்கிறது. நீங்க வந்து மக்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? அவர் சொன்னார், அவர் சொல்லும்போது ஒரு கேண்டிடேட் நம்ம தேர்வு செய்யறோம், அந்த கேண்டிடேட் வந்து நமக்கு சரியா டெலிவர் பண்ணிருக்காரா, பண்ணலையா, நமக்கு வந்து வேற மாற்று கருத்துக்கள் இருக்கா, புதிய வாக்காளர்களை மிக குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள், 2ஆம் தலைமுறை வாக்காளர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு அரசியல்வாதிகள் வராங்களா? நீங்க ஒண்ணு பாக்கணும். இந்த சோசியல் மீடியா யுகத்துல முதல் தலைமுறை வாக்காளரும் சரி, 2ஆம் தலைமுறை வாக்காளரும் சரி,
நிறைய பேர் வந்து அரசியலை நோக்கி பார்க்கிறாங்க. நீ பாக்குறோம் நிறைய அரசியல் கட்சிகள் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் கூட்டு மீட்டிங் நடத்துறாங்க. ஏன் நடத்துறாங்கன்னா இவர்கள் மூலியமாக முதல் தலை வாக்காளர்கள் கவர முடியாதா, இரண்டாம் தலைமுறை வாக்காளர்களை கவர முடியாதான்னு சொல்லி பாக்குறாங்க. இது ஒரு சில குறிப்பிட்ட கட்சிகளுக்கு இந்த வாக்கள் போகுது அப்படிங்கறதையும் பார்க்கிறோம். அப்போ நீங்க ஓவராலா இந்த அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு தலைவர்கள் உருவாகிறார்களா? ஒவ்வொரு இப்ப நீங்க சில நேரங்கள் விவாதங்கள் வைக்கிறோம், இளைஞர்களை கவரக்கூடிய கட்சியாக எது இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஒரு சில நேரங்கள் இல்லாம போற காரணத்தினால, இப்ப இருக்கின்ற கட்சிகள் அது இல்லாம போறதுனால அவங்களுக்கு பெரிய ஒரு கவர்ச்சி வர மாட்டேங்குது. ஓகே, இவன் பெரிய தலைவர்லாம் இல்லைங்க, இவங்களுக்கு போய் நான் ஓட்டு போட்டு என்னங்க பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு அவரிடம் இருக்கிறது. அது வந்து மாறணும்னா அரசியல் கட்சிகள் அதிகமாக உழைக்க வேண்டும். இளைஞர்களுக்கு ஏன் வந்து நீங்க வாக்களிக்கணும் அப்படிங்கிறத அவர்கள் பிரத்யேகமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெண்களுடைய நீங்க பார்க்கிறோம், நீங்க தமிழ்நாட்டில் வந்து பெண்கள் பல தொகுதிகள் அதிகமான வாக்காளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் நீங்க வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமா நீங்க 950 பேர் நிக்காங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பெண்கள் கிட்டத்தட்ட வெறும் 76 பேர் மட்டும்தான் பெண்கள் இருக்கிறார்கள். நான் சொல்றது சுயேட்சைக்கெல்லாம் சேர்த்தே சொல்றேன். இப்ப பெண் ஒரு பக்கம் நீங்க 33% இடஒதுக்கீடு நாம கொண்டு வந்துட்டோம், அதை அடுத்த தேர்தல் அமல்படுத்த போறோம் பெருமையா பேசிக்கிட்டு அதே வேளையில அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சியாவது ஓகே நீங்க அடுத்த வாட்டி வந்து சட்டம் போட்டது வரப்போகுது, நானே மனமு வந்து இந்த வாட்டி 33% இடஒதுக்கீடு நான் கொடுக்குறேன், 40 சீட்ல வந்து நான் 33% இடஒதுக்கீடு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், 13 பேருக்கு வந்து நான் பெண்களுக்கு கொடுக்குறேன். நீங்க நாம் தமிழ் கட்சி மட்டும் பண்றாங்க, அது நமக்கு தெரியும். அதை தாண்டி மற்ற எல்லா கட்சிகளும், மற்ற அரசியல் கட்சிகள் யாராவது கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல. பெண்களுடைய வாக்குகளை குறிவைக்கிறதுக்கான வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. அவர்களை கவர்வதற்கான நம்ம சிலிண்டர் விலையை குறைக்கணும், உரிமை தொகை கொடுக்கணும், வந்து அந்த மாதிரி வேலைகள் பண்றதை தவிர அவர்களை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு நாம் எந்த அளவுக்கு முயற்சிகள் செய்கிறோம் என்று கேட்டால் அதுவே குறைவாகத்தான் இருக்கிறது. அதுவும் இந்த மாதிரியான விஷயங்களை அரசியல் கட்சிகள் செய்ய வேண்டிய அவசியம் சேர்த்திருக்கிறதா நான் பார்க்கிறேன்.